கல்விக்கண் திறந்த காமராஜர் அவர்களின் பிறந்த நாளை நாம் அனைவரும் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடி வருகிறோம். இந்த இனிய நாளில் அந்த மாபெரும் தலைவரின் வாழ்வையும் தொண்டையும் நினைவு கூறுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். விருதுநகர் என்னும் புண்ணிய பூமியில் 1903ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் நாள் குமாரசாமி நாடார் அவர்களுக்கும் சிவகாமி அம்மாள் தம்பதியினருக்கும் மகனாக பிறந்தார் காமராஜர். இளமையிலேயே தந்தை இறந்ததால் குடும்ப சூழ்நிலை காரணமாக 6ஆம் வகுப்போடு தன் பள்ளி படிப்பை நிறுத்த வேண்டியதாயிற்று. ஆனால் பள்ளி படிப்பு இல்லாவிட்டாலும் தன் தீராத வாசிப்பினாலும் நாட்டு நடப்புகளை உற்று நோக்கியதாலும் சிறந்த அறிவை பெற்றார். நாட்டின் விடுதலைக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்து பலமுறை சேவாசம் சென்ற தீரர் அவர். தான் படிக்க முடியாமல் போன அந்த ஏக்கம் தமிழ்நாட்டில் இருக்கும் எந்த ஒரு குழந்தைக்கும் வந்துவிடக்கூடாது என்பதில் காமராஜர் உறுதியாக இருந்தார். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அவர் பொறுப்பேற்ற தசாப்தத்தில் மூடிக்கிடந்த 6000 பள்ளிகளை திறந்தவுடன் மேலும் 12,000 புதிய பள்ளிகளையும் தொடங்கினார். பணமில்லை என்பது கல்வி கற்க தடையாக இருக்கக்கூடாது என்ற இலவச கட்டாய கல்வியை கொண்டு வந்தார். பசி, அறிவு பசியை தடுத்துவிடக் கூடாது என்பதற்காக உலகமே வியந்து பார்த்த மதிய உணவு திட்டத்தை தொடங்கினார். பள்ளிக்கூடங்களின் வாசலை நோக்கி ஏழை குழந்தைகள் ஓடி வர செய்த அந்த மாபெரும் புரட்சிதான் இன்றைய நவீன தமிழகத்தின் வளர்ச்சிக்கு அச்சாணியாக அமைந்தது. 9 ஆண்டுகள் முதலமைச்சராக, அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவராக என அதிகாரத்தின் உச்சியில் இருந்த போது எளிமையின் சிகரமாக வாழ்ந்தார் காமராஜர். தன் குடும்பத்திற்காகவும் சொந்தக்காரர்களுக்காகவும் அவர் பதவியை பயன்படுத்தியதே இல்லை. 1975ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் நாள் அவர் மறைந்த போது அவர் விட்டு சென்றது சில கதர் வேட்டிகளும் சட்டைகளும் 100 ரூபாய்க்கும் குறைவான பணமும் மட்டுமே. சுயநலம் இல்லாத தூய்மையான பொது வாழ்வுக்கு இலக்கணமாக திகழ்ந்தவர் அவர். நண்பர்களே, காமராஜர் என்பவர் வெறும் வரலாற்று பக்கங்களில் வாழும் தலைவர் மட்டுமல்ல, இன்று நாம் கையில் பிடித்துள்ள பேனாவிலும் நாம் கற்கும் கல்வியிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஜீவனது. அந்த படிக்காத மேதைக்கு நாம் செலுத்தும் உன்னதமான அஞ்சலி என்பது நமக்கு கிடைத்துள்ள கல்வி சிறந்த முறையில் கற்று சமூகத்துக்கு பயனுள்ள மனிதர்களாக வாழ்வது மட்டுமே. தமிழகத்தின் பொற்கால ஆட்சியை தந்த பெருந்தலைவரின் புகழை போற்றி அவர் காட்டிய நேர்மை வழியில் நாமும் நடப்போம் என்று உறுதியேற்போம். கல்வி தந்த காவலரின் நாமம் வாழ்க, அவரது தொண்டும் புகழும் வளர்க. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறந்த நினைவாற்றல். காமராஜர் ஒருவரை ஒரு முறை சந்தித்து பேசிவிட்டால் போதும், பல ஆண்டுகள் கழித்து அவரை பார்த்தாலும் மிகச் சரியாக அவர்களின் பெயரையும் ஊரையும் நினைவில் வைத்து சொல்லும் அசாத்திய நினைவாற்றல் கொண்டிருந்தார். பதவி விலகல் திட்டம். இந்திய தேசிய காங்கிரஸில் மூத்த தலைவர்கள் பதவியை விட்டு விலகி கட்சி பணியாற்ற வேண்டும் என்ற கேப்லான் திட்டத்தை முன்மொழிந்து பிரதமர் நேருவின் அமைச்சரவையில் இருந்த பல முக்கிய அமைச்சர்களை பதவியிலிருந்து விலகச் செய்து இளைஞர்களுக்கு வழிவகுத்தவர். சொந்த நலனை நாடாதவர். தமிழகத்தின் முதல்வராக 9 ஆண்டுகள் பதவி வகித்த போதும் தனது சொந்த ஊரான விருதுநகரில் தன் தாய்க்கு அடிப்படை வசதிகள் கூட இல்லாத ஒரு
வீட்டில்தான் தங்க அனுமதித்தார். தனக்காக எந்த ஒரு சொத்தையும் அவர் சேர்த்துக் கொள்ளவில்லை. பணம் தராத முதலமைச்சர் காமராசர். காமராசர் வாழ்ந்த காலத்தில் தேர்தல் செலவுக்காக மக்கள் கொடுத்த நன்கொடைகளை தன் சொந்த கணக்கில் வைக்காமல் காங்கிரஸ் கட்சி நிதியாக மட்டுமே பயன்படுத்தி சென்னை தேனாம்பேட்டை காங்கிரஸ் மைதானத்தை உருவாக்கினார். நன்றி. முறை யாவரும் கேளீர் என்ற உயரிய சிந்தனை தந்த தமிழின் நிழலில் கூடியிருக்கும் என் சான்றோர்களே, என்னை போன்றவர்களே, காதில் கேட்டால் சிலிர்க்க வைக்கும் கவிதை வளம் கொண்ட நம் மொழியில் என் இதய துடிப்பை வார்த்தைகளாக்கி பேச விளைகின்றேன். செவி கொடுத்து கேளுங்கள், பிழை இருந்தால் பொறுத்துக் கொள்ளுங்கள். கர்ம வீரர் காமராசர் எல்லாமே என்னும் இருளை போக்க கையில் எடுத்தார் கல்வி ஏடு. சொல்லாட்சி புரிந்தவர் அல்ல, செயலால் காட்டிய சிந்தனையாளர். ஏழை எளியோர் வீட்டில் ஏபிசிடி ஒளிர வைத்தவர். குழந்தைகள் பசியை போக்கிய மாமனிதர். கல்விதான் எல்லோருக்கும் கண் கொடுக்கும். நல்லா கேளுங்க, கல்விதான் எல்லோருக்கும் கண் கொடுக்கும். ஆனால் கல்விக்கே கண் கொடுத்தவர் காமராஜர் அல்லவா? ஆடம்பரம் இல்லா எளிமை, அடிமைத்தனம் கொள்ளா நேர்மை, நாடாளும் பொறுமை, இவை எல்லாம் என் தலைவனின் பெருமை. ஒரு முறைதான் ஆட்சிக்கு வந்தார், வெறும் ஒரே முறைதான் ஆட்சிக்கு வந்தார். ஆனால் பல ஆட்சிகள் பேசும் அளவுக்கு நல்லது செய்தார். ஏழைதான் இவருக்கு எடுத்துக்காட்டு. நம் தமிழ் மக்கள் தான் இவரது உயிர் காற்று. உழைப்பால் உயர்ந்த வல்லவரே, ஊருக்கு உழைத்த உத்தமரே, நாட்டுக்காக வாழ்ந்த நல்லவரே, தன்னை மறந்து பிறரை நினைத்து தன் வீட்டையே மறந்து நாட்டுக்காக வாழ்ந்தவரே. பல அணைகளை கட்டினாய், நீரை தேக்கினாய், தேக்கின நீரையே விவசாயம் செய்தாய், விவசாயம் செழிக்க மின்சாரம் கொடுத்தாய். ஆற்றலிலே இமயமலை, அன்பின் ஏழுமலை, எத்தனையோ ஆட்கள் உண்டு. ஆனால் இவரை போல் யார் உண்டு? நேர்மை இவரது அடையாளம், எளிமை இவரது அவதாரம் என்று கூறி தமிழும் இருக்கும், தமிழ்நாடும் இருக்கும், அதுவரை என் தானே தலைவன் கல்வி கண் திறந்த காமராஜரும் இருப்பார் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி. கல்வி தந்த கர்ம வீரர், கல்வி தந்த கர்ம வீரர் காமராசர், கருப்பு காந்தியாக வாழ்ந்த காமராசர். கல்வி தந்த கர்ம வீரர் காமராசர், கருப்பு காந்தியாக வாழ்ந்த காமராசர். படிப்பே தெரியாத பட்டிக்காட்டு பசங்களை பள்ளி இருக்கின்ற படிங்களான்னு சொல்லி மதிய உணவு தந்த மாசத்துக்கு